அற்புதமான ஒரு படம். கட்டாயம் 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 பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ ஒரு ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எமோஷன்ஸை தாங்கி வந்திருக்கிற ஒரு படம். படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் அது உங்களை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நல்லதாக ஏதோ ஒன்று செய்யும் உங்கள் மனசுக்கு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம பொன்மான் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டாரில் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம். ஏற்கனவே திரையரங்கில் வெளியான போதே ரொம்ப பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் படத்தோட பிட்டான சீன்லாம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அவ்வளோ ஒரு வேல்யூ சொல்கிற படம், கருத்துள்ள படம் அப்படின்னு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, அந்த பிளாட்டே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வழக்கமாக சொல்கிறது தான், இருந்தாலும் இந்த மாதிரி பிளாட்டோ அல்லது இந்த மாதிரி ஒரு சினிமாவில் இதை வைக்கிறதுக்கும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியால் மட்டும்தான் முடியும். படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஹீரோ பசில் ஜோசப், அவரோட வேலை என்ன அப்படின்னா, அவர்கிட்ட தங்க நகைகள் இருக்கும். அவர் ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாரு, ஒரு நகைக்கடைக்கார்கிட்ட. அந்த நகைகளை கொண்டு போய் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அவங்கள்ட்ட போய் யாருக்கெல்லாம் நகை தேவைப்படுதோ அவங்கள்ட்ட அந்த நகையை கொடுத்துருவாரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் கொடுத்துட்டு அங்கேயே கல்யாணத்துலேயே அந்த இடத்துலேயே தங்கியிருப்பார், கல்யாண வீட்லேயே தங்கியிருப்பார். தங்கி இருந்துட்டு மொய் வரும்ல, அந்த மொய் எவ்வளவு வருதோ அதுக்கு ஈக்குவலான தங்கத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மிச்ச தங்கத்தை இவர் எடுத்துட்டு வந்து முதலாளிகிட்ட கொடுத்துருவார். அதுதான் இவருடைய வேலை. அந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது டிஜோமோ ஜோஸ் அவங்களுக்கு இவர் கொண்டு போய் நகையை கொடுக்கும்போது அது திருப்பி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. அந்த சூழ்நிலையிலேருந்து இவர் எப்படி விடுபடுறாரு, அந்த தங்கத்தை வாங்கினாரா இல்லையாங்கிறது தான் படத்துடைய கதை. இந்த மாதிரியான ஒரு கதை வந்து, இந்த மாதிரியான ஒரு பிளாட் வந்து நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே, இப்படி ஒன்று நிஜமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நடக்கிறதே எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்படி ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு கதையை டெவலப் பண்ணி படமாக எடுக்கிறதெல்லாம் உண்மையிலேயே தியேட்டர்களால் மட்டுமே சாத்தியமான ஒன்று. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பசில் ஜோசப், நீங்கள் நிறையா சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, நிறைய ஷார்ட்ஸு, ஃப்ரேம்ஸு, மீம்ஸு நிறையா பார்த்துருப்பீங்க. படம் வந்து அவ்வளோ ஒர்த்து. படம் மெயினாக என்ன சொல்ல வருதுன்னா, ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எமோஷன்ஸ். அவர் பசில் ஜோசப்க்கு வந்து அந்த நகையை அவர் திருப்பி எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து படத்தில் நிறைய இடத்துல அவருக்கு கிடைக்கும். அதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இடத்துல அவருக்கு கிடைக்கும். ஆனால் அவருக்குன்னு ஒரு அறம் இருக்கும். இது நான் வந்து நான் எப்படி கொடுத்தனோ அந்த மாதிரி தான் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் என்கிட்ட வந்து திருட்டுத்தனமாக வாங்கலை அல்லது வேறு எந்த முறையும் வாங்கலை, என்கிட்ட இருந்து முறையாக வாங்கினீங்கல்ல. இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கும் பில்லு கிடையாது, அது ஒரு விஷயம். பட் என்கிட்ட இருந்து நீங்கள் முறையாக பேசி முறையாக தானே வாங்கினீங்க. அதே மாதிரி நானும் முறையாக தான் உங்கள்கிட்ட இருந்து வாங்குவேன். நான் திருட்டுத்தனமாக எதுவும் அந்த நகை எனக்கு தான் சொந்தம். ஆனால் அது எதுவுமே அறமில்லாமல் நான் கொண்டு போயிட மாட்டேன், உங்கள் கையிலேருந்து தான் வாங்குவேன்னு சொல்லி அந்த வேல்யூவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் வந்து எக்ஸ்ட்ரீம், அவருடைய வாழ்க்கையோட எக்ஸ்ட்ரீம் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் போவார். அந்த கட்டத்தில் அந்த சூழ்நிலையில் அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவரளவுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும், மோசமான சூழ்நிலை. அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு அவ்வளோ அழகான ஒரு கேரக்டர் பசில் ஜோசஃபோடது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவர் பார்த்தா இரிட்டேட் ஆகும். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுது, அந்த பொண்ணுகிட்ட வந்து நகையை பறிக்கிறதுக்கு இது பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பிஹேவியராக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ரூடாக இதாக தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் போக போக வந்து இஸ் எ ஜெம் ஆஃப் எ பர்சன். உண்மையிலேயே அவர் வந்து ஒரு பொண்ணான ஒரு மனிதர் அப்படின்றது செகண்ட் ஹாஃபில் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அவர் பரிதாபம் வர்றதுங்கிறத விட அவர் மேலே ஒரு மரியாதை வரும், அந்த கேரக்டர் மேலே ஒரு மரியாதை வரும். இந்த மாதிரியான ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் கேரக்டர்லாம் வந்து எழுதுறதுக்கும் தியேட்டர்களால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் பசில் ஜோசஃபை தாண்டி அவர் இந்த கேரக்டர் அவர் உண்மையிலேயே இப்படி தானோ. இப்போ நம்ம சசிகுமாரை பார்க்கும்போது தோணும்ல, இவர் உண்மையிலேயே இந்த மாதிரியான சுப்பிரமணியபுரம் நாடோடிகள்லேருந்து எல்லாமே அவர் நிஜ கேரக்டரே அதுதான். இப்போ அயோத்தியில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அயோத்தி படத்தில் சசிகுமாரோட கேரக்டரே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் டேரெக்டாகவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காப்பாங்க, ஏன்னா மக்கள் நம்புகிறாங்க அவர் ஹெல்ப் பண்ணுவார்னு. அந்த மாதிரி பசில் ஜோசப் வந்து அவர் இந்த கேரக்டரு அப்படியே பொருந்துறாரு. எந்த வகையிலுமே நமக்கு ஒரு காட்சி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, இவர் நல்லவர், இவர் வந்து பொன்னான மனிதர் அப்படின்னு. பேசிக்காகவே அவரை பார்த்தாலே நமக்கு அப்படி தான் தோணுது. டிஜோமோ ஜோஸ் அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு
அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அதுலேயே அவங்க அவ்வளோ அழகான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சஜின் கோபு, ரிஜுமல் ஜோஸ்க்கு ஜோடியா வர்றவர், அவர் தான் வில்லன்னு சொல்ல முடியாது. அவருடைய அவருடைய சூழ்நிலையை அவர் வந்து ஒரு இடத்துல விளக்குவார். நான் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த வகையிலுமே அவருக்கு அதுக்கு முன்னாடிலாம் அவர் மேலே கோவம் வரும். படத்தோட வில்லன் இவர் தான் அப்படின்றது காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தோணும். ஹீரோவுக்கு எதிராக என்ன ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அவன் வில்லன்ற கணக்கில் தானே நம்ம படம் பார்ப்போம். அந்த மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ வில்லன்னு தோணும். பட் அவருடைய சூழ்நிலை அவர் சொன்னதுக்கப்புறம் அவர் மேலே நமக்கு எந்த வகையிலுமே கோவம் வராது. உண்மையாக சொல்லணும்னா இதில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, வில்லன் கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய சூழ்நிலை கைதிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை கைதிகளாக இருக்கும்போது அவங்களோட எந்த விதமான ஒரு மோசமான சூழ்நிலையில் அவங்க தங்களுடைய பெஸ்ட்டை வெளிக்கொணர்றாங்களா அல்லது ஒஸ்ட்டை வெளிக்கொணர்றாங்களா அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தரும் ஒன்று வெளிப்படும். அவங்களோட பெஸ்ட்டோ ஒஸ்ட்டோ அப்படி இதில் என்னென்ன வெளிப்படுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான ஒரு படம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ ஒரு ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எமோஷன்ஸை தாங்கி வந்திருக்கிற ஒரு படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் அது உங்களை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நல்லதாக ஏதோ ஒன்று செய்யும் உங்கள் மனசுக்கு. கண்டிப்பாக பாருங்கள். இந்த பிரச்சனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம்.